முருகன் கொடுத்த வாக்கு பாதியில் இருக்கின்றது. ஆதியிலே அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்று சொல்லக்கூடிய இரு மாதர்களுக்கு என் தலைவன் முருகன் வாக்கு கொடுத்தார். அந்த வாக்கின்படி மூத்தவளை தெய்வயானை என்ற வேரோடு திருப்பரங்குன்றத்திலே திருமணத்தை முடித்து விட்டார். இளையவள் சுந்தரவள்ளி என்பவள் வேடுவர் குலத்திலே நம்பிராஜனுக்கு வளர் மகளாக இருந்து திணைச்சோலைகளை ஆலோலம் சோவென்று ஆயிலொட்டி கொண்டிருக்கிறாள். ஆகையினாலே இந்த வள்ளிக்கும் அந்த முருகனுக்கும் திருமணத்தை நடத்தி வைப்பதாக ஒரு பொறுப்பை எடுத்துக்கொண்டு நம் சிரசை தப்பிக்க வைக்கலாம். அதற்கு முன்பு ஏதோ ஒரு ஆடவர் அங்கும் இங்கும் உலாவிக் கொண்டிருக்கின்றார். யார் என்று பார்க்கலாம். பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க குத்து சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல. நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு. நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு. ஏ பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க குத்து சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல. ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே அன்னை ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல. ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே அன்னை ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல. நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி, ஆனா கிடைச்சதெல்லாம் கிளவி கஞ்சி. அடகு வச்சுதான் எங்க ஆபத்தா வச்சு கப்ளிங்க பெங்கல வச்சுதான். அண்டா குண்டா ஜாம ஜட்டை அடகு வச்சுதான் எங்க ஐயா வச்சு ஓசத்தானே பெங்கல வச்சுதான். நாங்க எம்ஏபிய படிக்க போறோம். நாளைக்கு விழுந்துகிட்டு என்னமோ செய்ய போறோம். நீ இன்னும் போலையா? ஒரே வெள்ளத்துல போய் அழுதுகிட்டு கிடந்தாங்களாம். ஒருத்தர் மட்டும் உழவ வச்சுக்கிட்டு அடுப்பு எரியலேன்டானா. என் தெய்வம் 200 ரூபா கொடுத்துச்சடா. யாரு வத்தவில்லையோ. கேமரா கேமரா வேல்ராஜ் 3 வேல்ராஜ் அங்கே போக்கஸ் பண்ணுங்க. இருக்க கூட்டம் ரொம்ப சுருங்குது. இருக்க சுருங்குது. ஊருக்கார கொஞ்சம் மனசு வச்சு அந்த பேசின தொகையை கொடுத்துட்டீங்கன்னா நாங்க காலகாலத்தில் 4 முக்கு ரோட்ல சம்சா வாங்கி தின்ட்டு போயிட்டே இருப்போங்க. என்னப்ப வாராப்பூர் கருப்பு வாராப்பூர் கருப்பு பாடிடுவோம். அது ஒன்று வாராப்பூர் நாட்டினிலே வாராப்பூர் நாட்டினிலே இருக்கிற தெய்வம் ஐயா பொல்லாத கருப்பனையா. வாராப்பூர் நாட்டு கருப்பே மக்களை எல்லாம் காக்குறானையா. வாராப்பூர் நாட்டினிலே இருக்கிற தெய்வம் ஐயா பொல்லாத கருப்பனையா. என் கருப்பே மக்களை எல்லாம் காக்குறானையா. எங்க கருப்பு மக்களை எல்லாம் காக்குறானையா. அள்ளி கொடுத்த சாம்பளையா
குறையாதையா அள்ளி கொடுத்த சாம்பலையா அள்ளி போட்ட குறையாதையா அள்ளி கொடுத்த சாம்பலையா அரும்பு குறையாதையா மரபுறம் நாட்டு கருப்பையா மரபுறம் நாட்டு கருப்பையா தத்துரோமா மக்களை எல்லாம் காக்குறானையா மரபுறம் நாட்டினிலே இருக்கிற தெய்வம் ஐயா பொல்லாத கருப்பனையா எங்க கருப்பே தத்துரோமா இருக்கிறானையா கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா 18 படிகரப்பா 18 படிகரப்பா 18ஆம் படியா இந்த ஊருக்கு வந்துதானே நேரம் ஆச்சியா வரபுற நாட்டினிலே இருக்கிற தெய்வம் அல்ல துடியான தெய்வம் தானையா இந்த நாட்டு மக்களை கருப்பந்தாக்குறானையா இந்த வாராம்பூர் நாட்டு மக்களை ஐயனரம் கருப்பானம் ஆக்குறானையா ஆமா அடுத்து விநாயகருக்கு ஒரு பாட்டு கேட்ப அப்புறம் அக்னி சட்டி காளியாத்தாக்கு ஒரு பாட்டு மடப்புறத்தாக்கு பாட்டு அப்புறம் அது ஒரு ஓம் சக்திக்கு ஒரு பாட்டு பாடி வந்தார் ஒரு சாமியார் நான் சந்திக்காத நாரதரே கிடையாது அப்புறம்லாம் சொல்லக்கூடாது தெரியாம தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் விழுப்புரம் வள்ளி திரும்ப நாடகத்திலே ஐயா ஒரு நாட்டமையா தானே நீங்க கோடாங்கி தானே சாமியார் நானும் கோடாங்கிதேன் இருங்க நான் சொல்ல வரேன் அவருக்கு தெரியும் பெரியவருக்கு வள்ளி திரும்ப நாடகம் வள்ளி திரும்ப நாடகத்துக்கு சிரிச்ச ஒரே ஊர் இந்த ஊர் தான் வள்ளி திரும்ப நாடகம் சொன்னாலே சிரிப்பு வருதாத்தா நம்ம கலாத்துல கிளம்புறது நல்லது எவாரி எவன் குடி கட்டான்னா உனக்கு தூக்கம் வள்ளி திரும்ப நாடகத்தை வளச்சுருட்டுது எங்க வாரா பொண்ணு நாட்டு கரும்பு கால வலது கொம்ப சாக்கிது இடுப்ப முறுக்குது எங்க கிளவே வளர்த்த மாடு இடது கொம்ப சாக்கிது அப்ப புடியாரே நல்லா வட்டம் போடுறாய் அப்ப தொட்ட எதிரிக்கு குத்து விழுகுதுடா அப்ப புடியாரே சொன்னானாய் ஆத்தாடி ஆத்தா இந்த வாராம்பூர் நாட்டு கருப்பே மாட்டு கொம்புல 2 பூதம் வாயா பொளந்து நிக்குதுடா கொண்டு போய் என்கிட்ட போட்டு வந்துரு இதுக்கு மேல எந்திரிக்கலைன்னா நீ மனுஷன் தானா விடு இப்பதான் ஜாமி இறக்குறேன் அதுக்கு நான் தாளாட்டமா மாடே வந்து பாஞ்சா கூட அங்கிட்டு போன்னு சொல்லுவோம் விளையாட இங்க வாரு குடிக்க உடலில்லே ஹரி இப்ப ஜாமி இறக்குறேன் பாரு குடிக்க உடலில்லே எப்ப நம்ம கிழவிங்க காலத்துல இந்த ஊர்ல என்ன இல்ல குடிக்க கஞ்சி
நம்ம கிழவன் காலத்துல கையெடுத்து கும்பிட சாமி இல்லே நமக்கு. பிறப்ப நல்லா பெரங்கோடி ஏக்குறியான் பங்காளி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து சாமி கும்பிட்டா பகையா தாண்டா போறேன். எப்படி போய் கொடாங்கி அப்ப இங்க இருக்கு இந்த பெரிய மனுஷரெல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணழகு பார்க்கணும். இங்க இருக்கு இந்த பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும். இல்லைன்னா முப்பாட்டே ஆண்ட சாமி மம்மா ஆண்டு உயிரும் 12 வருஷம் முப்போகம் விளையக்கூடிய புதுக்கோட்டை நாடு. கிழவன் காலத்துல பஞ்சம் போகுது. அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதாளாய், நான் எப்படி இந்த பஞ்சத்தில இந்த மக்க வளர்க்க போறேன். நான் எப்படி இந்த பஞ்சத்தில இந்த பிள்ளைகளை வளர்க்க போறேன். பஞ்சம் தாங்களே கூப்பிடுங்க வாராம்பூர் நாட்டு கருப்பன. அப்ப கிழவனுக்கு சாமி இறங்கிய தலைய குலுக்கிய ஆடையில நம்ம ஊர்ல கிழக்க குமுறுதுடா மேகமெல்லாம். அப்ப மாயம்மா மழை வேஞ்சு நம்ம கிளவி மயிலிக்கிற புடுங்கி மக்க வளர்க்கிறாடா. இந்த ஓய் மயிலாம் சொல்ல அப்ப கோட மழை வேஞ்சு நம்ம கிளவி கோவக்கிற புடுங்கி புள்ள வளர்க்கிறாடா. அறுப்பு நீ இத்தனை அசையில ஏன் வதக்கி சரக்கு அடிக்கலாம் பாக்குறேன். எந்த ஊரோட கருப்பை பொட்டக்கோழி ஏற்றாரு. சேதுபதி நாடு சேதுபதி நாடு பத்தாண்ட நாடகம் சூடு கொடுக்கு. வள்ளிதர்ம நாடகத்தை பத்திய மகாமாயா மாத்துறேன். சிவகங்க நன்னாடு என் மண்டத்துறைய வழக்காணி வள்ளத்து புன்கருப்பு என் கோட்ட கருப்பையா குத்தாட முக்கையா. எந்த ஊர்லயாவது சாமி இப்படியே சிப்பிங்கிற மாதிரி ஆடுமாறா? நீ ஆண்டி பரிதேசி அறியாதி முனியாண்டி. நீ காத்தது வடமதுரை, நீ இருக்கிறது கருப்பாயுரணி. அது யாரா அங்கிட்டாரா? எந்த ஊரோட அப்படி கப்ப பிளந்து சாமியாண்ணே. நாடு மலையாள நாடு. இந்த 18ஆம் படி எப்படி வந்துச்சு தெரியுமா? நாடு மலையாள நாடு. ஏன் முட்டி ஓடு? அந்த மலையாள நாட்டுல பேரு சொல்ல அந்த நாட்டுக்கு அரசனுக்கு பிள்ளை இல்லை. என்ன ஆளாளுக்கு என்னடா கறிக்கடையா? இளம்சை இளவி. அப்ப இந்த பிள்ளைய தத்தடுக்கு வளர்த்த மலையாள நாடு. இந்த 60 பிள்ளை பெரியாஜி பத்திலையா? உங்க வீட்டுல ஆச்சு இல்லையா? காஜி விஸ்வநாதருக்கு பிறந்த 60 பிள்ளைய தாரா வாத்தியா மலையாள நாட்டுக்கு பெத்துட்டாங்க. வேணும்னா வேணும் காசை வெட்டி போடு. அது அப்ப வரலாற்றுல. கேமரா இந்த பாடி மேல போக சொல்லி அடுத்து ஒண்ணு ஏத்துறேன். எங்கே மாங்கோட்டையில ஏத்துறேன். ஓங்கொட்டையாக்குறேன்.
வீதி. அப்ப அந்த 60 பிள்ளையும் மலையாள நாட்டில வளர்த்து வரும் காலம். இந்த பிள்ளைய வளர வளர உனக்கு பத்தியான் தூக்கம் தெரியுது நோனி மேனே. நான் மாத்தி 12 ஆளுக்கே மாத்திட்டேன்ல. அப்ப இந்த பிள்ளைய வச்சு வளர்க்க முடியாம ஏன் ஒட்டி விட்டான் தண்ணியில, மலட்டாற்று தண்ணியில பாக்கு மரம் பொழந்து ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு என் கருப்பனை அடைச்சிட்டான் மலையாளத்தான். ஏழை பாக்கு மறக்காதவே எங்க 18ஆம் படியா துதி ஓடும் ரெட்ட கதவுடா. தெற்கு நல்ல மரக்கதவு எங்க சந்தன கருப்பு குதி ஓடு ரெட்ட கதவுடா கருப்பு. அண்ணன் நல்ல அண்ணனே நட நடந்து அவசரமா நான் அழகர் கோயில் நாம் போய் வாரேன். அண்ணே அண்ணே கோடாங்கி அண்ணே அண்ணே கோடாங்கி என ஆத்துக்குள்ளே என மறைச்சிட்டாங்க. எனக்கு அவதி வந்து அண்ணே முன்னி இருங்க பாண்டி சவு கையில எலை உசனப்பட்டி சாலவழியா என் கருப்பே பொன் குதிரை வள வருதுடா. இந்த புதுக்கோட்டை மண்ணுல என் மாதாப்பூர் நாட்டில் கரும்பையா. நீ எந்த குதிரை உனக்கு சொந்த குதிரை கருப்பை குதிச்சு வைக்கும் அண்ணனே கால்களுக்கு நான் துத்தி பூவு அண்ணனே செல்லடமிட்டேன். ஆடி வரும் என் கால்களுக்கு கருப்பே கால்களுக்கு அரளி பூவுல என் பூ செல்லடமிட்டேன். ஆடி வரும் அண்ணன கால்களுக்கு அரளி பூமோ செல்லடனே. நான் நல்ல புட்டியரும்பா என் ஓயாதடா உன்னுடைய வீச்சருவா போய் என் ரெண்டா நல்ல உன்னே முடியருவா ஏ கருப்பையா இன்னைக்கு அலறுதடா உன் வீச்சருவா. நாட்டுள்ள கருப்பையா நீ அடிச்ச வண்ண நல்ல முடியருவா. என் வனாபூர் நாட்டு நில நீ அடிச்ச என் வண்ண நல்ல இந்த புடியருவா. என் ஆட்டுக்குத்தான் தண்ணி வச்சா அலறுமடா ஏ 1 ரூபா 1 ரூபா அதுக்கு நாட்டு செஞ்சு கொடுத்த முடியருவாயா போய் நாட்டு செஞ்சு வந்த புடியருவா. சேவலுக்கு தண்ணி ஓட்டா நொண்டி போய ஜோனையா. சேவலுக்கு தண்ணி ஓட்டா நொண்டி போய ஜோனையா சதருமடா அட 1 ரூபா அது புடியருவா. நாட்டு அந்த பற்றையில அடிச்ச நல்ல முடியருவா. இலை வெளிநாட்டு மந்தையில புடியருவா. குட்டிக்குதான் என்னன்னே தண்ணி ஓட்டா ஏ தண்ணி ஓட்டா ஏ குமுறம் ஓடா அண்ணனே 1 ரூபா ஏ 1 ரூபா நாட்டு கருப்பே புடியருவா புடியருவா மக்களைத்தான் கருப்பேன் காத்தருவா. அவன் மழை வர்றியா எங்க வாராப்பூர் நாட்டு கருப்பு இந்த மக்களைத்தான் கருப்பேன் காக்க வரையான். இலையலோ என்னன்னே இலையலோ கருப்பே இலையலோ கருப்பு கூட வாடா. பாத்தீங்களா நம்ம கருப்புன்னு சொல்லும் போது கலகத்தை ஆரம்பிச்சோம். இப்படிப்பட்ட பய ஊர்ல வந்து விளக்கமையா
அடுத்த வருஷம் ஆளை ஆங்காங்க அனுப்பிவிட்டு சாமியார் வர்றார். வரிச்சோறு எக்கோ குறைங்க சிங்கம், என் சிங்கம் படுத்துருச்சு. வரிச்சோறு பழனியப்பனை சந்திச்சவேனா இங்க வந்தார். உண்மையிலேயே நீதிமணி இப்ப வந்த நாரதர்